கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 40. ஜனவரி 6, 1831 நியூயார்க்கின் பயோட்டியில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு சிட்னி ரிக்கெட்டனுக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தலை பதிவு செய்வதற்கு முன்னால் தீர்க்கதரிசியின் வரலாறு உரைக்கிறது. ஜேம்ஸ் கோவெல் கர்த்தரின் வார்த்தையை மறுத்து அவரது முந்தைய கொள்கைகளினிடமும் மக்களிடமும் திரும்பவும் போனதால் பின்வரும் வெளிப்படுத்தல்களை கர்த்தர் எனக்கு சிட்னி ரிக்கெட்டனுக்கும் கொடுத்தார். பாகம் 39 பார்க்கவும். 1 முதல் 3. துன்புறுத்தலுக்கான பயமும் உலகத்தின் அக்கறையும் சுவிசேஷத்தையும் மறுக்கப் போகிறது. 1. இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனாகிய ஜேம்ஸ் கோவெலின் இருதயம் எனக்கு முன்பாக சரியாக இருந்தது. ஏனெனில் எனது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதாக அவன் என்னுடனே உடன்படிக்கையை செய்தான். வசனம் 2. வார்த்தையை அவன் சந்தோஷத்துடனே பெற்றுக்கொண்டான். ஆனால் நேரடியாக சாத்தான் அவனை சோதித்தான். துன்புறுத்தலுக்கான பயமும் உலகத்தின் அக்கறையும் சுவிசேஷத்தை மறுதலிக்க செய்தது. வசனம் 3. ஆகவே அவன் எனது உடன்படிக்கையை மீறினான். எனக்கு நலமாக தோன்றுவதை அவனுக்கு செய்வது என் பொறுப்பாய் இருக்கிறது. ஆமேன்.